மணி சாருடைய படங்கள் அப்படின்னாலே எப்பவுமே விமனுக்கு அவ்வளோ ஒரு அழகான கேரக்டர் ஆர்க் இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவங்கள பொசிஷன் பண்ணிருப்பீங்க. அப்பவும் எப்பவும் அதை பண்ணுவீங்க. ஸோ அது ஸ்கிரிப்ட் ப்ராசஸ்லேயே கான்சியஸா நீங்க எடுக்கிற ஒரு மூவா இருக்குமா, இல்ல அது ஃப்ளோலயே உங்களுக்கு அப்படி வந்துருமா சார்? எனக்கு தெரிஞ்ச விமன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் விமன். ஸோ அதனால அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இவங்களை பாக்குறப்பையும், இந்த சிங்க பெண்கள் பாக்குறப்பையும் அதான் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பையன் வந்து அப்படி இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் விமனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதும் உங்க படத்துல தான் பாக்குறோம். அது நாங்க ஒவ்வொரு தடவையும் பாக்குறப்பச்சா இப்படிலாம் இருக்கணும்ல அப்படின்ற ஒரு டீச்சிங் இருக்கும், லேர்னிங்கும் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு சீன் உங்களுடைய படத்தோட சீனே திரும்பி பாக்குறப்போ நல்லா இருக்குல்ல இது அப்படி நீங்களே உங்களை ஒரு பேட் ஆன் தி பேக் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? நான் ரியல் லைஃப்ல பண்ணதெல்லாம் சினிமால சொல்லிடுவேன். சோ அங்க பண்ணதெல்லாம் இங்க கரெக்டா சரியா செஞ்சிடுவேன். சோ நாங்க பாக்குற கதாபாத்திரங்கள் அனைத்தும் உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கண்டிப்பா நாங்க அப்படிதான் சார் எடுத்துக்கிறோம்.